ஆதியில் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். உலகமோ ஒழுங்கின்மையாயிருந்தது. ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனான ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். இவர்களுக்கு நடுவில் ஆண்டவர் உலாவ ஆரம்பிச்சார். மனிதனை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சது பாவமே. மனிதன் பாவம் செய்த போது ஆண்டவரை விட்டு தூரம் போனார். எகிப்து தேசத்துல தேவ ஜனங்கள் அடிமையா இருக்கும் போது தேவ ஜனங்கள் கதறி அழுகும் போது தேவன் அவர்களுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து என் ஆண்டவர் மோசே மூலியமாய் அவருடைய ஜனங்களுக்காக மறுபடியுமாய் இறங்கி வந்தார். இறங்கி வந்து எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி வனாந்தரத்துல அவருடைய ஜனங்களை வழிநடத்த ஆரம்பிச்சார். வனாந்திரத்துல அவருடைய ஜனங்கள் நடுவிலேயே மோசையை பார்த்து ஆண்டவர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கு, இனிமேல் ஜனங்களோடு ஜனங்களாய் நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி ஆரம்பிச்ச ஆசரிப்பு கூடாரம்தான் இது. இதுதான் ஆசரிப்பு கூடாரத்துடைய முன்பகுதி. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போனதுமே முதல்ல நம்ம பார்க்குற இடம் பலிபீடம். பலிபீடத்தை பார்ப்பீர்களானால் இந்த பலிபீடத்துல தான் ஆடுடைய இரத்தத்தை இங்க பலியாய் ஆடுகளை செலுத்தும் போது அந்த இரத்தத்தை அவர்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாக ஜனங்கள் செலுத்துவார்கள். இந்த பலிபீடத்துல எல்லாம் ரத்தம் சிந்துதலுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது பார்க்கிறது இதுதான் தண்ணி வச்சிருக்கிறதான ஒரு தொட்டி. இந்த தண்ணி தொட்டியில அவர்கள் தன்னைத்தானே சுத்தமாக்கி கைகளையும் கால்களையும் கழுகி உள்ள இந்த பிரகாரமான இடத்திலிருந்து பரிசுத்தமான இடத்துக்கு போவாங்க. பரிசுத்தமான இடத்துக்கு போகும்போது இதுதான் 7 குத்து விளக்கு. இந்த 7 குத்து விளக்கு எதை குறிக்குமானால் 7 குத்து விளக்குகள் வாழ்க்கையில் இருக்கிறதான நிறைய இருட்டான காரியங்கள்ல ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு வெளிச்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறதான இந்த 7 குத்து விளக்கு. இந்த 7 குத்து விளக்குக்கு பக்கத்திலே நீங்க பார்ப்பீர்களானால் அப்பம் இருக்கும். 12 கோத்திரங்களை குறிக்கிறதான 12 அப்பங்கள். அந்த அப்பத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இதுதான்
தூப வர்க்கம் வச்சிருக்கிறதான இடம். தூப வர்க்கம் என்று சொன்னால் என்னத்தை குறிக்குமானால், அந்த தேவாலயத்தில் அந்த புகை போடுகிற மாதிரி ஜபங்கள் ஏறெடுக்கப்படுமா. விண்ணப்பத்தின் ஜபம், மன்றாட்டின் ஜபம். இந்த ஜபம் எப்படி அந்த புகை மாதிரி போகுதோ அதே மாதிரி அந்த ஜபம் மகா பரிசுத்தமான இடத்துக்கு ஜபம் போகணும் அப்படின்றதுக்காக ஜனங்கள் இந்த இடத்துல இருந்து மன்றாடுவார்கள். தேவாலயத்தில் கடைசியான முக்கியமான பகுதி தான் இது, மகா பரிசுத்தமான ஸ்தலம். மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் வேற யாருமே போக முடியாது. வெறும் ஆசாரியன் மாத்திரம்தான் அங்க போக முடியும். ஆசாரியன் போகும்போது ஆசாரியன் அவனுடைய முழு பரிசுத்தத்தோடு வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள போக முடியும். ஆசாரியனுக்கு நல்ல ஆடைகளை கொடுத்து வெள்ளை ஆடைகளோடு வெள்ளை அங்கியோடு அவர்கள் உள்ள போகணும். அவர்கள் போகும்போது அவர்கள் கையில் அவர்களுடைய சரீரத்தில் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா செயின் போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன பெல் அந்த ஆசாரியனுடைய அந்த அங்கிலேயே ஒரு சின்ன பெல் இருக்கும். அவர் உள்ள போகும்போது அவர் அந்த உள்ள உலாவும் போது அந்த பெல் அடிச்சுக்கிட்டே இருக்குமாம். அப்போ மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என்ன இருக்கும்? மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஆரோனுடைய கோலும் 10 கட்டளைகளும் மன்னாவும் இருக்கும். அதை காட்டிலும் முக்கியமாய் உடன்படிக்கை பெட்டியின் மேல 2 தேவதூதர்கள் இருப்பார்கள். உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருந்த தேவ சமூகம் பரலோகத்திலிருந்து இங்க பூலோகம் வரைக்குமாய் அவருடைய சமூகம் உலாவுகிற ஒரு ஸ்தலம். உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல ஆசாரியன் போய் ஜனங்களுடைய விண்ணப்பத்தை வச்சு அவர் வெளியில வருவார். இதுதான் மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசரிப்பு கூடாரம். இன்றைக்கு அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் இல்லையா அப்படின்னு யோசிப்பீர்கள். ஜனங்கள் பாவம் செய்து எல்லா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பலியை கொண்டு வந்துருவாங்க. தேவாலயத்துக்குள்ளே பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இது தேவனுக்கு ரொம்ப இருதயத்தில் வேதனை உண்டாக்குனது காரியம். மறுபடியும் பாவம் ஆண்டவரையும் மனிதனையும் பிரித்தது. அங்கதான் மலாக்கி புஸ்தகம் முடியுது. மலாக்கி புஸ்தகம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள் தேவன் சைலண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. தேவனுடைய சத்தத்தையே மனிதர்கள் கேட்காத நாட்கள். தேவ சத்தத்தை கேட்காத நாட்களுக்கு அப்புறம்தான் மத்தேயு புஸ்தகம் ஆரம்பிக்குது. இந்த மனிதனை மீட்டெடுக்க எந்த ஆட்டுக்குட்டியாலையும் முடியாது அப்படின்னு தேவ ஆட்டுக்குட்டியே இறங்கி வருகிறார், இயேசு கிறிஸ்து. இதோ உலகத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசிச்சதுனால அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை தந்தருளினார். இயேசு நம்மளுக்காக பலியானார். பலியாய் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னார், இனிமேல் நீங்களே தேவனுடைய ஆலயம், என்னுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார். அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை வழிநடத்துவார், அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். இன்றைக்கு நீங்களும் நானுமே அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் வைப்போமா? பரிசுத்தம் இல்லாமல் நீ தேவனை தரிசிக்க முடியாது.